ஃபர்ஸ்ட் சிவன் சார் தரிசனம் பண்ணேன்னு சொன்னேல. எப்படி உங்க ஃபேமிலியில உங்க அப்பா அம்மா அப்படி எல்லாருக்குமே சிவன் சார் தெரியுமா? இல்ல நான் கோயம்புத்தூர்லேருந்து மாற்றி 70 மெட்ராஸ் வந்தேன். 78 73 நான் எங்கும்போது எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அக்கா பையன் அத்தை பேரன் வேணும், அவள் அத்தை பேத்தியவோ 2 பேரும் இந்த ராமகிருஷ்ண மட் ரோட்ல இருந்தாங்க. அவங்க மாடி வீட்டில் சிவன் சார் இருந்திருக்கார். அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன் நான், எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. ராமகிருஷ்ணபுரத்துல இருந்தாரு. அவளுடைய பேர் டாக்டர் குருசுவாமி சீதாலட்சுமி. ஓகே. அவாது மாடியில சிவன் சார் தங்கி மாடி சின்ன ஒரே குட்டி சின்ன ரூம், ரொம்ப குட்டி ரூம் அது. அங்க தங்கி இருந்தார். ஒரு நாள் இப்படி போகும்போது மாடியில கூட ஒருத்தர் இருக்கார், பெரியவாரோட தம்பியா மாடியில இருக்கார். அப்படியே சொன்னோடனே உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. என்ன வயசு இருக்கும் அப்ப எனக்கு 39ன்னா 70 40 31 வயசு. 31 வயசு. அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப சோ கல்யாணம் ஆயிதான் நீங்க அவரோட தான் நான் வந்தேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸ்க்கு வந்தேன். ஓகே. சோ அப்ப சிவன் சார் மாடியில் அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சாதாரணமா பெரியவாரோட தம்பி, ஒரு பெரியவாரோட தம்பிங்கிற இதுல தான் முதல்ல எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சு. எனக்கு அவர் கூட பிறந்தவர்னா அப்பெல்லாம் பெரியவாழ்னா ரொம்ப இது இல்லையா, அவரோட கூட பிறந்தோன்னு அடாடா அவரும் செயின்ட் மாதிரி அப்படின்னு போனோன்னு இவரும் சன்னியாசி மாதிரியே தான் இருந்தார். ஒல்லியா இருப்பார், டாடி எதுமா பார்த்தா நமக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸா சரி சுவாமிஜி மாதிரி இருப்பார். ஆனா வர சாருன்னு கூப்பிடுவா, எல்லாரும் எல்லாம் பண்ணுவா. நான் சொன்னேன் எனக்கு சடனாக சார்னு கூப்பிட வரல மாமா, நீ எப்படி வேணாலும் கூப்பிடுவோம் இஷ்டம்னுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வரும்போதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாச்சு. அப்புறம் நான் அங்கே வீடு பார்த்து 7 சீனிவாசன் ஸ்ட்ரீட்டில் நான் இருந்தேன். அப்போ நான் அப்படி சொல்ல வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கலை மாமா, வந்தா போச்சு அப்படிம்பார். அப்புறம் ஒரு நாள் இப்படி வந்தார், வந்தோடனே இப்படி பேசியிருந்தா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை என்னாச்சு, அம்மா சாப்பிட ஒரு வேளை மாமா எங்காத்துக்கு ஒரு நாள் சாப்பிட வாங்கலை அப்படின்னு. அதுக்கு என்னம்மா சாப்பிட வரேன், எனக்கு என்னமோ இவர் வர பண்ணோடனே அவருக்கு எப்படி சமைக்கும், இப்போ என்ன சமைப்பாரோ என்ன பிடிக்குமோ என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு தெரியும். சுவாமிஜிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் என்ன சாப்பிடுவேன்னு வெங்காய சாம்பார் பண்ணுமாண்ணா எனக்கு ஒரே ஷாக்காக எடுத்துருக்கு. ஐயோ வெங்காய சாம்பார் கலாட்டா பண்ணுறாரான்னு, நிஜமா நிஜமாக தான் சொல்கிறேளான்னு. இல்லைம்மா நிஜமாக சொன்னேன், எனக்கு வெங்காய சாம்பாரே பண்ணு அப்படின்னு. வெங்காயம் அப்படி என்ன யோசிக்கிற, வெங்காயம் சாப்பிடுவானா? இல்லை மாமா நீங்களாம் வெங்காயம் சாப்பிடுவோட இல்லையோன்னு யோசிச்சேன் மாமா அப்படின்னு. இந்த பருப்பா சின்ன குழந்தை 4 3 7ன்னா எப்படி போடும், 1 2 3 4 கோடு, அப்புறம் 3 கோடு போட்டு அப்புறம் 1 2 3 4 7. நீ இப்போ அப்படியே நான் கூட்டுற 4 3 7 வரல. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டேஜில் தான் அதெல்லாம், அது இது வித்தியாசம்லாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே ஒன்று. அதனால் எனக்கு வெங்காய சாம்பாரும் ஒன்று, மற்ற சமையலும் ஒன்று, எல்லாமே ஒன்று. சரி அமக்களமாக சமைச்சு வச்சு இலையெல்லாம் போட்டு தண்ணி வச்சேன் பக்கத்தில். வச்சோடனே ஃபஸ்ட்டு சாதம் எடுத்துகிட்டு இப்போ போட பண்ணேன், காக்காய்க்கு வைக்கிற சாப்பாடு வை போகிறோம் அப்படின்னு. சரி முதல்ல எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் செய்வாள், 3 தடவை நெய் போட்டு ஓரத்தில் 3 தடவை சன்னம் வச்சு சுற்றி அதுக்கப்புறம் சாதம் போட்டு பாரு போட்டிருக்குன்னு இவ்வளோ சாதம் கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூன் கூட இந்த சாதம் வச்சேன் போகிறோன்னு. சரி அப்புறம் கேட்க போகிறாருன்னு குழம்பு ரசம் எல்லாம் அதுலேயே அப்படின்னு விட்டார். என்னம்மாம்மா இவ்வளவே சாதம், காக்காய்க்கு வைக்கிற சாதம் மொத்தமே அதுலேயே 3 சாதமும். எனக்கு ஒரே ஷாக்கு, என்னம்மான்னு. போதும்மா நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். நிஜமா எனக்கு சமைச்சு வச்சுட்டு சாதாரண ஒரே ஷாக்கு. கொஞ்சோண்டு ஒரு கவளம், நான் நிஜமாவே ஒரு கவளம் பழ 3 கவளம் சோறு 1 கவளம் சோறு அது அவ்வளோதான் மொத்தமே. எல்லாம் அதுலேயே மோர் சாதம் ரசம் எல்லாமே போட்டுண்டாச்சு, காய்கறி மட்டும் கொஞ்சம் தொட்டுண்டார். இவ்வளோதான் சாப்பிடுவேன்னு. அப்புறம் தண்ணி பக்கத்தில் வச்சு எந்திரிச்சுட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாமா தண்ணியே குடிக்கலையே, இந்தாங்க தண்ணின்னு எடுத்து வந்தேன். தண்ணி குடிக்க மாட்டேம்மா. ஏன் மாமா உங்களுக்கு தண்ணி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க மாட்டேளான்னு. அது சொன்னார், தண்ணி குடித்தா இங்கே என்னமோ சம்திங் ராங்குன்னு அர்த்தம்மா அப்படின்னு. பயந்து போயிட்டேன். ஏன் அப்படின்னு, தாகம் எடுக்கிறதுன்னு எங்கள் சாப்பாட்டுலேயும் அந்த வீட்லேயும் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். எனவே நான் எங்கே போனால் சாப்பிட்டா தண்ணி குடிக்க மாட்டேன், தண்ணி தாகம் எடுத்துருத்துன்னு அந்த வீட்டில் சாப்பாட்டுலேயும் தண்ணிலையும் கோளாறுன்னு ஆகணும். நல்ல வேளை நம்ம வீட்டை தண்ணி குடிக்கல, ஒரு சந்தோஷம் வந்துருத்து அம்மாலாம் நினச்சேன். அப்புறம் போயிட்டு வரேம்மான்ட்டு போயிட்டார். இது ஒரு தினசு பெக்கூலியர் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. கேள்விப்பட்டிருக்கல, சிவன் சார் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் தண்ணியே குடிச்சது கிடையாதான்.
அதான் அதான் மாமா சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. என்ன எப்பேற்பட்டவங்களும் வெட்டப்ப குடிக்காட்ட கூட சாப்பிட்டுட்டு ஒரு வாய் தண்ணி குடிப்பேன். இன்னும் முதல்ல சாதாரணமாக சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். கடைசி வரையும் குடிக்கவே இல்லை. இந்த தண்ணி வச்சு அது அப்படியே இருந்து போயிட்டு வரேம்மான்னு விட்டேன். அது ஒன்று. இன்னொரு தடவை என்ன எடுத்து அவர் இதுதான் எனக்கு நிஜமாகவே அன்றைக்கிலேருந்து இன்னி வரையும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி இப்போ தான் எனக்கு அர்த்தமே புரியுறது. ஒரு தடவை ராத்திரி நேரம் நைட்டில் கொஞ்சம் லேட்டாக எடுத்து அப்படி போகும்போது அவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படி எங்கள் வீட்டில் அவர் சொன்னார். சரி 2 பேர் போய் பார்த்துட்டு போகலாம், மாமா நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு. அவசரத்தில் எப்போ பார்த்தாலும் பழம் ஏதாவது வாங்கிட்டு போவேன். ஒன்றுமே வாங்கிட்டு போனேன்னு. சரி இன்றைக்கி போகிறவங்களே காணிக்கையாக போட்டுவிடலாம், காணிக்கை வச்சுடலாம் அவருக்கு அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். போனோடனே என்னாச்சு, அம்மா இன்றைக்கி பழம்லாம் வாங்கிட்டு வர முடியல, அதனால் என்னம்மா அப்படின்னார். இந்த ரூபாய் வச்சுட்டேன் மாமா, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, காணிக்கே எடுத்துக்கோங்க மாமா, நான் 50 ரூபா வச்சேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறியா நீ? அம்மா உங்களுக்கு தான் மாமா, வேறு யாருக்குன்னு? எல்லாரும் கொடுக்குறாள், எனக்கு நினச்சிருக்கே நீ, இது எனக்கு இல்லை தெரியுமா? இப்போ நீ யாருக்கு மாமான்னு? நீ உனக்கே நீ பண்ணிக்கிற, உனக்கு தான் இந்த உனக்கு தான் நீ கொடுக்குற, எனக்கு இல்லையான்னார். ஏன் மாமா அப்படி சொல்கிற அப்படிங்க? என்னம்மா நீ யாருக்கா பண்ணுற? உனக்கு ஒன்று மாமா பார்த்தா நல்லது இருக்கும், இதெல்லாம் பண்ணால் நல்லதுன்னு. அதோடைய பலாபலம் ஒன்று தானே சேரும். நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் எது செஞ்சாலும் எதாக இருந்தாலும் அவவா செய்யறது அவளுக்கு தான் சேரும். எனவே நீ எனக்கு என்ன பண்ணி யாருக்கு என்ன பண்ணாலும் எனக்கு பண்ணுறது பூரா உனக்கு தான் சேரும், புரிஞ்சுட்டியா? அப்படியே ஷாக். அன்னிலேருந்து இன்னி வரணும் நான் எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவர் ஞாபகம் தான் வரும். இது நமக்காக நம்ம பண்ணிக்கிறோம், அதனால் நல்லதே பண்ணணும், கோளாறு பண்ணக்கூடாது அப்படின்னு மைண்டில் ஒரு தோணி போச்சு எனக்கு. அதுலேருந்து எனக்கு அந்த மென்டாலிட்டியே வந்தது. அது இது 2வது இன்சிடெண்ட் எனக்கு. அப்புறம் அந்த ரூம் சின்ன ரூமா இருக்கும். ஐயோ ரொம்ப சின்ன ரூம், நிஜமாவே சொல்கிறேன். குட்டிரோடு குட்டி ரூமு. நிஜமாக மனுஷங்க ஒரு மனுஷன் 2 மனுஷன் சேர்ந்த மாதிரி உட்காந்து இடம் பார்த்தாது அந்த மாதிரி இருக்கும். பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு இடம் என்னம்மா எப்போ பார்த்தாலும் படம் வரைஞ்சிருக்காரு, பெரியவாளோட படம் போட்டுருந்தார். தத்ரூபமாக வரைவார், ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்னேன், இது சின்ன ரூமில் காற்றே இல்லையே மாமா, நீங்கள் எப்படி இருக்கு, கஷ்டமாக இல்லை உங்களுக்கு? உங்கள் ரூமில் காற்று இல்லாமல் நீங்கள் எப்படி மாமா அடைச்ச மாதிரி 4 செவுரு இதுக்குள்ளே இருக்காதுன்னு. இந்த காற்று சௌரியெல்லாம் உனக்கு வேணும், எனக்கு இதே ஜாஸ்தி, எனக்கு இதுவே ஜாஸ்திம்மா, நமக்கு இது தேவையே இல்லை, எனக்கு இதே ஜாஸ்தின்னு விட்டேன். ஓ லெவலுங்கும் போது அப்போ புரிஞ்சுட்டேன், அவளோட லெவல்லாம் அவ்வளோ ஹை, நம்ம சின்ன இது. அப்புறம் சின்ன பையனுக்கு அப்போ சார் ஒன்று சொன்னீங்க, ஒன்றும் வேண்டாங்கிற எல்லாம் வேணுங்கிற வேலைக்கு பத்தாது, எனக்கு ஒன்றுமே வேண்டாங்கிறவளுக்கு இது ஜாஸ்தி அப்படின்னா. எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம், அவரோட கிராம்டன் பீஸ், எங்கள் வீட்டில் அவர் கிராம்டன் பீஸில் வேலை பண்ணிட்டு இருந்தார். ஒரு டைரக்டர் வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. வரும்போது அன்றைக்கி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் சவுத் இண்டியன் சாப்பாடு சாப்பிட்ணும், எனவே பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி அவர் சொல்லியிருந்தாங்க. அவங்க எக்கெடுத்தேன் எங்கள் வீட்டில் அவர் கூப்பிட்டுருந்தார். அப்போ பாம்பேலேருந்து வராங்க அந்த டைரக்டர். சரி அவரும் அவருடைய இன்னொருத்தர் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. அன்றைக்கி அவருக்காக இட்லி தோசை, இட்லி, அப்புறம் சேவை, வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே பண்ணியிருந்தேன். அன்றைக்கி பண்ணோடனே எல்லாம் சாப்பிட்டு மദ്രാஸ் காஃபி சாய் என்னார். சரி மദ്രാஸ் காஃபி வேணும்னாரு. மெட்ராஸி காஃபி எடுத்து வச்சுருந்தேன். மദ്രാஸ் காஃபி போட்டால் காஃபி அவளை பிடிச்சோடனே எல்லாம் கொடுத்து முடித்து பேசிக்கும் போது திடீர் பெல் அடிச்சது பார்த்தா சிவன் சார் வந்து நிற்கிறார். ஒரே ஷாக்கு, ஐயோ வேடிக்கை சொல்லவே இல்லை, திடீர்னு வந்துட்டார். காலையில் எடுத்த விஷயம் வரவே மாட்டார். வந்தோடனே வந்துட்டார். என்னம்மா உட்காருங்க மாமா, எதாவது சாப்பிட்றாங்க? ஒன்றும் வேணாம், காஃபி மட்டும் போருமாண்ணே. போனோடனே கொஞ்ச நேரம் பேசும்போது, ஆஹா நார்த்து போல் சவுத் போகிற மாதிரி 2 போல் ஆப்போசிட்டு சேர்றதில்லை அப்படின்னு எங்கள் வீட்டில் அவர் சொன்னார். அந்த டைரக்டர்கிட்ட, அவருக்கு டைரக்டர் கிறிஸ்டியன், சொன்னார் இதுதான் சிவன் சார், எங்கள் குரு மாதிரி அவரும் செயின்ட்டு அப்படின்னு. அவனே எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணான். சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசி அவள் போயிட்டான். அப்போ சொன்னான், மாமா சொன்னான், இந்த பாருப்பா பதவி 2 பேர், அவருக்கும் மதிப்பு எனக்கும் மதிப்பு, 2 பேரும் ஈக்குவலாக மதிப்பு கொடுக்குறேன். அவருக்கு பதவி நாற்காலி பைசா இருக்கிறவர்களும் மதிப்பேன். அந்த பதவி போனால் நாற்காலி போனால் இது பவர் போயிடும், அப்போ மதிப்பும் போயிடும். எங்களுக்கெல்லாம் என்றைக்கும் ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்கு மதிப்பு அது, நான் செத்தா இன்னும் ஜாஸ்தி மதிப்பு. நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு மதிப்புன்னு செத்தா இன்னும் ஜாஸ்தி மதிப்புமா. நாங்கள்லாம் என்றைக்குமே நம்மளாம் வேல்யூபிள்னார். அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போயிட்டார்.
அன்றைக்கி நிஜமாக அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் ஒரே சன்னியாசி, அவர் பெரிய போஸ்ட்டு, 2 பேர் அட் அ டைம் மீட் பண்ணி ஒருத்தர் ஹலோ பேசியிருந்தது. கடைசியில் நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த இன்சிடெண்ட். நிஜமாவே ரொம்ப அபூர்வம் எனக்கு. இப்போ உங்களுக்கு தோன்றதா சிவன் சார் இருக்கும்போது சிவன் சாரை பற்றி? நிஜமாவே அவர் இருக்கிறத விட இல்லாத போது தான் எனக்கு ரொம்ப இது ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அவர் இருந்த போது கூட இவ்வளவு அமக்களமாக இல்லை. அவர் நிஜமாவே அவருக்கு இவ்வளோ இல்லை. போனப்புறம் தான் அவருக்கு இவ்வளோ இது புஸ்தகங்கள் அவரை பற்றி எல்லாமே இருக்கும்போது ஒன்றுமே இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் எழுதினே இருப்பார், ஏதாவது எழுதினே இருப்பார் டைரியில். ஒரு என்னம்மா எப்போ பார்த்தாலும் நான் நம்ம மாதிரி டைரி இது வந்துட்டு என்னம்மா எப்போ பார்த்தேன் இது வேறு டைரிம்மா, இதெல்லாம் சன்னியாசியோடைய மனசில் தோன்ற டைரி, இதெல்லாம் நம்ம யூஸ்வல் எழுத டைரி, இது டிஃப்ரெண்ட் டைரி அப்படின்னு எழுதினும்போது ஒரு இடம் நான் பாம்பே அப்போ ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து அம்மா நான் பாம்பே போயிட்டு வரணும், போயிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணேன். அப்போ சொன்னார் ஏதாவது உங்கள் அடையாளமாக ஒரு ஃபோட்டோ கொடுங்கம்மான்னு. ஃபோட்டோ வேணுமா, எனக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் கொடுங்கன்னு. உடனே ஒரு டைரி எடுத்து இந்தா இதை வச்சுக்கோ, என் கையெழுத்து என்றைக்கும் ஞாபகமாக இருக்கட்டும்னா அந்த டைரி இத்தனை நாள் பூத்தி வச்சுருந்தேன். அதனோட பர்பஸ் இப்போ தான் தெரியுது. இத்தனை நாள் நான் வச்சுருந்தேன், 30 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட இருக்குது. ஒரு நேற்றுக்கு வந்து கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இது பொது சொத்து இல்லையா, நம்ம தனியாக அனுபவிக்கிற சொத்து இல்லை. மகான்களே பொது சொத்து, அவள் சாமான்களும் பொது சொத்து. எனவே தனியாக நான் வச்சுக்க முடியுமா? உடனே கொடுத்தேன். அவள் பிரிண்ட் பண்ணி எனக்கு இது கொடுத்துட்டு அந்த கையை பிரதியை கொடுத்துட்டு ஒரிஜினலை சேர்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து அது எங்கே போய் சேரணுமோ கரெக்டாக போக வேண்டிய இடத்துல சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து கொடுத்து எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாழ்க்கையில். அது மாதிரி அவர் வந்தது போகலாம்னு நினச்சி எவ்வளவோ பேசிகிட்டே போகலாம், அதுக்கு ஒரு அளவே இல்லை. ஆனால் அப்போ அருமை பெரியவாரோட தம்பி ஒரு மகான் அந்த அளவில் தெரியுமா வெஞ்சு இவ்வளோ டீப்பாக இவ்வளோ நேரம் இப்போ தான் திங்க் பண்ண தெரியுது. ஏன்னா அப்போ அந்த வயசில் இருக்க ஃபிலாசபியில் அவ்வளோதும் தெரியாது. அவரால் தான் ஒரு தடவை பேப்பர் நியூஸ்லாம் படிச்சுட்டு இப்படி பேசும்போது மத்தியான நேரத்தில் வந்திருந்தார். இவர் ஆஃபீஸ் போயிருந்தார். அப்போ வந்து அவர் வந்தோடனே அடையடே என்ன வந்தேன், இந்த பக்கமாக போனேம்மா, வரணும்னு தோணித்து வந்தேம்மா, அதுக்கு என்னம்மா உள்ளே வாங்க அப்படின்னு. என்ன சாப்பிட்றேன்னு ஒன்றும் வேண்டாம்மா, துண்டு காஃபின்னு. எப்போ வந்து 1/2 டம்ளர் காஃபி குடிப்பார் எங்கள் வீட்டில். காஃபி குடித்த உடனே இப்படி ஏதோ பேசிகிட்டே இருந்தோம். அப்போ சொன்னார், நான் சொன்னேன் அம்மா நிஜமாவே இந்த சாவுங்கிறது பெஸ்ட்டு இல்லைம்மாம்மா, எல்லா பிடுங்கல்லேருந்து நிம்மதியாக போயிடலாம், ஒருத்தர் கஷ்டப்படும் போது போயிட்டே வழக்கு நிம்மதி இல்லையம்மான்னு. அவர் சிரித்தார். ஏம்மாம்மா சிரிக்கிறேள் அப்படின்னு. நீ நினச்சிட்டு இருக்க தப்பிச்சுன்னுலாம் நினைக்கிறியா? ஏம்மாம்மா அப்படின்னு. இப்போ நீ இருக்க காந்திங்கிற பேரில் நீ அனுபவிக்கிற, ஆனால் அடுத்த ஜென்மம் எடுத்து நீ எங்கேயா வேறு எந்த பேரில் யார் அனுபவித்தாலும் உன் பாடி மருமை வந்து நீயாக தான் இருப்பேன், நீ தான் அனுபவிச்சாகணும், வேறு யாரும் உனக்காக அனுபவிக்க மாட்டான், உனக்காக வேறு யாரும் வந்து அனுபவிக்க மாட்டான்னார். சுச்சோ அப்படி இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சுட்டா நல்லது இல்லையா, அடுத்த ஜென்மம் உனக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? நல்லா சொன்னேன் மாமா, நல்லதாக போச்சு மாமா, எதாக இருந்தாலும் இந்த ஜென்மத்திலே இருந்துட்டு மாமா, அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதை வச்சுக்கோ அப்படி சிரிச்சார். அப்புறம் சில சின்ன சொல்வேன், மாமா இந்த மகான்கள்லாம் என்னமோ அது பண்ணுறா இது பண்ணுறா சொல்கிறாரு மாமா, உங்களுக்கு யோகத்தில் இதெல்லாம் வருமா மாமா, நீங்களாம் யோகம்லாம் பண்ணியிருக்கேளே, இன்னும் சித்து வேலை அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாளே மாமா அப்படின்னு. நிஜமாம்மா ஒன்று வச்சுக்கோ, குழந்தைகிட்ட சாக்லேட் வேணுமா சங்கிலி வேணுமான்னா சாக்லேட் தான் வேணுமோ, சங்கிலியோட மதிப்பு தெரியாது. அதே ஒரு விவரம் தெரிஞ்சனால தெரிஞ்ச பையனாக தான் என்ன பண்ணுவான், இந்த இந்த தங்கத்துக்கு எவ்வளோ சாக்லேட் வாங்கி போட்டுக்கலாம்னு நினைக்கலாம், சாக்லேட் ஆசைப்படுறவங்க தான் அதுக்கு ஆசைப்படுவாங்க, தங்கத்துக்கு ஆசைப்படுறதுக்கு சாக்லேட் இருக்குமான்னார். இதே வார்த்தை சொல்லிட்டார், அவ்வளோதான். அப்படியே அசந்து போய் நின்றுவிட்டேன். அதுக்கப்புறம் மாமா வரும்போது மகான்கள் கதையெல்லாம் குட்டி குட்டியாக சொல்லுவார். அப்போ தான் எனக்கு ஏணிப்படியில் மாந்தர்கள்னு இன்னொரு புஸ்தகம் 2 புஸ்தகம் என்கிட்ட கொடுத்தார் அவர், படிமான்னு. அதை வச்சு படிச்சிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட், எனக்கு கொஞ்சமாவது விவேகம், இந்த அளவுக்கு ஃபிலாசபி கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு காரணம் அவர் அடிக்கடி சொல்ல, ஃபிலாசபி ட்ரை சப்ஜெக்டுமா, அது பிடிச்சுட்டா விடவே மாட்டா, பார்க்கறதுக்கு ட்ரையாக இருக்கும், ஒரு இதில் அதில் போயிட்டே வச்சுக்கோ நீ அதுலேருந்து வெளியிலே வரமாட்டேன்னார். அது எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ எனக்கு தெரியறது, எனக்கு நிஜமான பேச்சு, வாஸ்தவமான பேச்சு. அது ரொம்ப சந்தோஷம். விசேஷம் என்னன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து இல்லை இந்த மாதம் February 28 26 அமெரிக்கா கிளம்ப போகிறேன். கரெக்டாக சார் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கா பாருங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியம். அடுத்த மாதம் இவங்கெல்லாம் வந்தால் கூட அந்த டைரி என்னோட நான் அமெரிக்கா எடுத்துன்னு போயிருப்பேன். அந்த நேரம் எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிறது நிஜமாவே கடவுளுடைய சித்தம். இது இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு கிடந்தா நான் 26ஆம் தேதி கிளம்பின்னு இருக்கேன். நான் டைரி எடுத்துன்னு போயிருப்பேன். நல்ல வேலை டைரி வேணும், நான் இந்த சமயத்தில் டைரி இருக்கு தெரிஞ்சு என்னோட இருந்தது. 2 பண்டில் புஸ்தகம் நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டேன் என்னோடய புக்கை.
அதில் கூட டைரி இருக்காமல் இதை கையில் வச்சுன்னு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக நான் வச்சுட்டு இருந்தேன். அது எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துடுத்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த டைரி தான் சார் உங்களுக்கு கொடுத்தாரா? ஆமாம், இதுதான் எனக்கு கொடுத்தாரு, ஞாபகார்த்தமாக வச்சுக்கோமான்னு. அப்படியே 2-3 பேஜ் திருப்பி காமிக்கும். அப்படியே ஒன்று கொஞ்சம் அவரோட கையெழுத்து அச்சு கொத்த மாதிரி முத்து முத்து சொல்லித்தரமில்லாத முத்து. அச்சு கூட இப்படி பிரிண்ட் கூட இப்படி அழகாக இருக்காது, கையெழுத்து அவ்வளோ அழகு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பெரிய மனசு இந்த டைரியை உங்களுக்கு நீங்கள் எனக்கு தரணும்னு உங்களுக்கு தோணினது என்னுடைய பாக்கியம். பெரிய மனசு இல்லை, அவருடைய சித்தம் அது. அவரோட டைரி எங்கே போய் சேரணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். இத்தனை கொடுத்து வச்சுருந்தார், எங்கே போய் அங்கே வாங்கின்னு விட்டார். அவர் என்கிட்ட பெருமை வச்சுக்கோமான்னு கொடுத்து வச்சுருந்தார், நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதுதான் உண்மை. ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். இதே மாதிரி ஒரு 20 டைரி சார் எழுதினது அனுகிரகத்தினால கிடச்சிருக்கு. அவள் யூஸ் பண்ண ஸ்வெட்டர், யூஸ் பண்ண ரேடியோ, இது பண்ணது எல்லாமே, அவள் யூஸ் பண்ண ஒரு பீரோ எல்லாம் ஒருத்தர் என்னை சாருடைய ஆராதனை அன்றைக்கி கூப்பிட்டு, சிவராமா உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொன்னார். அது சரி மாமா அப்படின்னு, சாருடைய பொக்கிஷத்தை உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ எப்போ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னாரு. மாமா எப்போ வேணுமோ இல்லை, இப்போயே வரேன் அப்படின்னா நேராக போனேன். அந்த பீரோவை எடுத்துகிட்டு அன்றைக்கி ஆராதனை அன்றைக்கி அதுக்கு ஆராதனை பூஜையெல்லாம் போட்டு சாருடைய சன்னதியிலேயே வச்சுருக்கு. இப்போ எனக்கு இதுவும் தெரியாது, இந்த ஒரு டைரி மிஸ்ஸிங், இதுதான் உங்ககிட்ட இல்லைங்கிறது தெரியாது. ஏதோ எழுதியிருக்கா, இது மாதிரி 19 டைரி இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. நம்ம கொடுத்துருக்காரே வாங்கி வச்சுன்னுட்டேன். இப்போ சொன்னப்புறம் தான் இந்த ஒரு டைரி மிஸ்ஸிங், பாக்கி எல்லாம் கிடச்சிருக்குங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. அதில் 18வது நம்பர்னு இதில் போட்டிருக்கு. சார் அந்த ஒரு இண்டெக்ஸ் போட்டு வச்சுருக்கார். அதில் 18வது புக் 18ன்னு போட்டு அதில் இருக்கிற பேஜஸில் இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு அப்புறமா அதை ஒரு 3 கோடு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டைரி உங்கள்கிட்ட கொடுத்ததுனால சார் அதை அந்த இண்டெக்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கா, நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம், பெரிய பாக்கியம். எனக்கு அதை விட பாக்கியம், அவரை பற்றி 4 வார்த்தை சொல்கிறதுக்காவது கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் நிஜமாவே நான் தான் பாக்கியசாலி. லட்சியம் வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். என்ன சொன்னா? லட்சியம் ஒன்று தான் எனக்கு ஞாபகம். என்ன சொன்னா? அதாவது நான் பம்பாய்க்கு போகும்போது, மாமா நான் போயிட்டு மாமா உங்கள் ஃபோட்டோ கட்டும்போது அந்த டைரி கொடுக்கும்போது, எப்போ உங்கள் கூட வச்சுக்கோ, இது எனக்கு உனக்கு ரட்சை அப்படின்னு வார்த்தை சொன்னோம். சார் அது சொல்லியிருக்கேன், வாயால் வந்த வார்த்தை. நீங்கள் சொல்கிற இருக்காரு, இந்த ரட்சை சொல்ல வந்துட்டு, ஆனால் சொன்னது சொல்லக்கூட. அதனால் 33 வருஷமாக அந்த டைரி நான் பத்திரமா வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் யார்கிட்டையும் கொடுக்குற, யார்கிட்டையும் படிக்க கொடுக்குறேன். எத்தனையோ கொடுத்துருக்கேன், எடுத்தே பண்ணிருக்கேன். ஆனால் இதை நான் யாருக்குமே கொடுத்துருவேன். இப்போ அது சார்கிட்டே வந்திருக்கு. அது கடவுளுடைய இது, அங்கே தான் போய் சேரணுன்றதுக்காக தான் என்கிட்ட அங்கே வந்திருக்கு. அதுவும் கரெக்டாக இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்துட்டு இதுவும் போயிருக்கோம். நான் என்னோடய எடுத்துன்னு போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் தான் சாருடைய டைரி. சார் அப்போலேருந்தே அதில் 1ஆம் நம்பர்லேருந்து போட்டு அப்படியே வரிசையாக எழுதி வச்சுருக்கார். இதுக்கு என்னென்னா சார்கிட்ட விசேஷம், இந்த டைரிஸில் கண்டினியூவேஷன் நம்பர்ஸ் வரும். அதில் பார்த்தோம்னா அதில் தெரியும் 5000, 3000, 4275லேருந்து 4355, இதேமாரி அந்த கண்டினியூவேஷன்ஸ் நம்பர் வரும். இதில் மாமிகிட்ட கொடுத்த டைரியில் 4714, அதுலேருந்து 5000 வரைக்கும் ஆக்சுவலி வந்துருக்கு. 5059 இதுமாரி வந்துருக்கு. இந்த டைரி தான் மிஸ்ஸிங்காக இருந்தது. சார் அனுப்புறத்தில் அதுவும் சேர்ந்துருக்கு. இதுலேருந்து தொகுத்தது தான் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு சார் இருக்கும்போது இதுலேருந்து ஒரு சின்ன டிப் வந்திருக்கு. இன்னும் வர வேண்டியது நிறையா இருக்குது. சாருடைய அனுகிரகம் எப்போ இருக்கோ அப்போ வரும். நீ பண்ணிடுமா, பண்ணிட்டு எழுந்திருப்பது மெதுவா. அம்மா பண்ணிட்டு இருக்கா, மாமி பண்ணிட்டு இருக்கா. சத்தமே இல்லையே. சார் சார்
பெரியவா அப்படியே ஜூம் பண்ணுறேன். நிறைய போச்சு கிடையாது. பெரியவா அப்பா देवः तु परमेश्वरः आचार्यः शङ्करः